உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞரும் தேமுதிக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் செயலாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்த நிலையில் 2 எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டார்கள் திமுக தரப்புலேருந்து. ஆனால் அதிமுகலேருந்து ஆர்பி உதயகுமார் தொடர்ந்து முதல்வரை தாறுமாறாக விமர்சனம் செய்துக்கிட்டார். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களை வச்சு விமர்சனம் செய்தார். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் முட்டாள் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க? ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் எதையும் சுதந்திரமாக பேசக்கூடாது. சுதந்திரமாக பேசினா அவர்களுக்கு கைது நடவடிக்கை செய்து அவர்களை மிரட்டல் விடுவது தான் இந்த ஆளுங்கட்சியின் வேலையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதாவது இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு கூட சுதந்திரம் இல்லைன்னா இது ரொம்ப நம்ம கொஞ்சம் வெக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அவருடைய செயல்பாடு, முதல்வருடைய செயல்பாடு, அவரை பற்றி யாராவது எது பேசினாலும் யூடியூபர் ஆகட்டும், பத்திரிகையாளராகட்டும், அடக்குமுறையை கையாண்டுன்னு இருக்கார். இது உகந்தது அல்ல. இந்த காலகட்டத்தில் பத்திரிகை சுதந்திரத்தை அவர் தவறாக செயல்முறைப்படுத்துவது தவறு. அதே நேரத்தில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இந்த கட்சியை பற்றி, ஆளுங்கட்சியை பற்றி மிக தவறான விமர்சனம்லாம் செய்து இருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட இதுலேயும் குடும்ப விஷயத்துலேயும் தலையிட்டு அவர் சில விமர்சனங்கள் செய்துள்ளார். ஆனால் அவர் மீது இதுவரையிலையும் எந்த விதமான சட்டப்படியான நடவடிக்கையும் எடுக்கலை. இதுக்கு காரணம் இந்த அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் அவருக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததுனால அவர் அதிமுக மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். பொதுமக்களுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது. அதிமுகவில் எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இந்த கட்சியை. ஆனால் அவர்கள் மீது இந்த நிமிஷம் வரலையும் எந்த விதமான நடவடிக்கையும் இது எடுக்கலை. இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுடைய பின்புலத்தில் அவர் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார்ன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. எதிர்கட்சியாக மிக திறமையாக செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, யார் மாவட்ட கழக செயலாளர் யார் இந்த ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்தாலும் அவர்கள் மீது உடனடியாக அதிவேகமாக கைது நடவடிக்கைகள், இது போன்ற சம்பவங்களை இந்த அரசு செயல்பட்டு வருவது மிகவும் வருத்தத்தக்க விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அதிமுகவோட எதிர்காலம் எப்படின்னு நான் பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது கட்சியாக அதான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதில் இருக்க எம்எல்ஏக்கள் தொடர்ந்து தாவிகாவுக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். கேப்டனை தொட்டவன் கெட்டான் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற தாரக மந்திரத்தை கொண்டவர் எங்களுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள். அவர்களை யார் அழிக்கணும் நினைத்தாலும் அழிந்து போவர்கள் அவர்கள்தான். இதே எடப்பாடியார் அவர்கள் இது ஐசிவியில் உள்ள கட்சி என்று விமர்சனம் செய்தார். தேமுதிக கூட்டணி போவாதனால அவர் எங்களை விமர்சனம் செய்தார். ஆனால் இன்னைக்கு ஐசிவியில் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அவர் ஒரு கழக பொதுச் செயலாளராக இருந்தும் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள இயலாத திராணியற்ற ஒரு பொதுச் செயலாளராக தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தலில் அடிமட்டத்தோடு காணாமல் போய்விடும் என்பது தான் எங்களுடைய கருத்து. இதுவரை கேப்டனை விமர்சனம் செய்தவர்கள் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுக்கு தொடர்பாக எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை, ஆனால் தொடர்ந்து இஷ்யூ வந்துட்டு தான் இருக்குது, இது நிரந்தர தீர்வு இந்த ஆட்சியில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல்டாக. இப்போ அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி போராட்டமும் தேமுதிக கையில் எடுத்திருக்கு. 2011 கேப்டன் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக எதிர்த்து குரல் கொடுத்த சிங்கம் என்று பெயர் பெற்றவர். அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் மக்களுக்காக அனைத்து கேள்விகளையும் எழுப்பக்கூடிய பெண் சிங்கமாக அவர் திகழ்கிறார். அனைவரும் இன்றைக்கி பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் கேப்டன் அவர்களை இழந்துவிட்டோம் என்று தான் வருத்தப்படுகிறார்கள் ஒழிய யாரும் இப்போ எங்களுடைய கட்சிகளுடைய அனுதாபம் மிக அதிகமாக உள்ளது. கேப்டனை இழந்துவிட்டோம் என்று தான் இன்று மாற்று அரசியலுக்கு திரு விஜய் அவர்கள் வந்துள்ளார் என்பதுதான் இன்றைக்கி பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது.
இன்றைக்கி சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை அனைத்துக்கும் தைரியமாக திராணியோடு கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் யார் என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் அவர்கள் மட்டும்தான். இது சம்மந்தமாக எல்லா கட்சியும் அதிமுக கூட பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை தான் கூட்டணும் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்கு, பாமக சொல்லி எல்லாம் கூட்டம் தான் சொன்னாங்க. போராட்டத்தையே அறிவிச்சிருச்சு தேமுதிக. இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து அவர்கள் ஆண்டு வந்தார்கள். 5 ஆண்டு காலமாக பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருந்தார்கள். அப்பொழுதே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டிய சம்பவத்தை எடப்பாடியார் அவர்கள் தவறிவிட்டு விட்டார். மேகதாது அணை பிரச்சனை என்பது காலங்காலமாக தொட்டு வருகின்ற ஒரு பிரச்சனை. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அனைத்து கட்சிகளுடைய ஒருங்கிணைப்போடு இது செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பல முயற்சிகளை எடுத்தது. ஆனால் பாஜக அரசு அதை செவிசாய்க்கவில்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இருக்கும்பொழுது, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கும்போது மேகதாது அணை பிரச்சனை, இலங்கை பிரச்சனை போன்றவற்றை எல்லாம் சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் அது அனைத்தையும் சரி செய்யாமல் மெத்தனமாக இருந்தது திரு எடப்பாடியார் அவர்களுடைய தவறுதான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த மேகதாது அணைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வருகின்ற 1/8/2026 தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. அப்பொழுது மக்கள் எழுச்சியாக அலைகடல் என திரண்டு வருவார்கள். இந்த மேகதாது அணைக்கு இந்த தமிழக அரசு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து. விவசாயிகள் அனைவரும் இன்று இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலையில் உள்ளார்கள் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உடனடியாக மேகதாது அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டும். ஏற்கனவே இது போன்ற தீர்ப்புகள் மாநில அரசுகளின் உரிமைகளை கேட்காமல் எந்த விதமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்ற தீர்ப்பு ஒன்று உள்ளது. அந்த தீர்ப்பை அடிப்படை ஆதாரமாக வைத்துக்கொண்டு மேகதாது அணையில் அணை கட்டுவதை, கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க வேண்டும். டிவிகேவுடன் கூட்டணியில் இருப்பவர் யார்? காங்கிரஸ். அங்கு கர்நாடக அரசில் கூட்டணியில் இருப்பவர் யார்? காங்கிரஸ். ஏன் இதை ராகுல் காந்தி தீர்த்து வைக்கக்கூடாதா? ஏன் இந்த பிரதமர் நம்முடைய மோடி அவர்கள் தீர்த்து வைக்கக்கூடாதா? 2 மாநில அரசுகளும் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும், அதில் நாம் குளிர் காய்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. இங்கு தமிழ்நாட்டில் கூட்டணி, அங்கு ஆளுங்கட்சி காங்கிரஸ். ஏன் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடும் போது இவர்கள் குரல் கொடுக்க வேண்டியது தானே? தமிழக காங்கிரஸார் ஏன் குரல் கொடுக்காமல் மெத்தனம் காட்டுகிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? திமுக அரசு இருந்தது, எங்களுக்கு சற்று அச்சமாக இருந்தது, இப்பொழுது டிவிக்கு அரசு உள்ளது, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று ஏளனமாக பேசியதாக தெரிய வருகிறது, செய்திகள் வருகிறது. அப்போது இந்த அரசின் மீது அவர்கள் பயம் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதை தான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து விவசாயிகள், அனைத்து கட்சியினரும் சேர்ந்து இந்த மேகதாது அணைக்கு போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.